நேயர்களே, காசாவில் என்ன நடக்கிறது? இந்த செய்தியில நேத்து இஸ்ரேல் மீடியாக்கள் வெளியிட்ட செய்திகளை நாம் பார்க்க போகிறோம். இஸ்ரேல் மீடியாவில் ஒரு தலைப்பு செய்தி, ட்ரம்ப் குட் அன்வெயில் காசா பீஸ் கவுன்சில் கவர்மெண்ட் சூன் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது. அதாவது இஸ்ரேல் அந்த செய்தியில ட்ரம்பினுடைய காசா பீஸ் நடவடிக்கைகள் விரைவில் ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிறதான் இஸ்ரேல் மீடியாவினுடைய செய்தி. இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தானியாகு அவர் என்னன்னா, அவருக்கும் தற்போது அமெரிக்காவினுடைய அதிபர் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன், அப்படின்னா அவர்களுக்குள்ள ஒரு உராய்தல், உரசல், மனவிரிசல் ஏற்பட்டிருப்பதாகவும் கூட இஸ்ரேலிருந்து வெளியாகக்கூடிய மீடியாக்கள் செய்திகளை தற்போது வெளியாகி இருக்கிறது. சேனல் 12 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, ஒரு சீனியர் அமெரிக்காவினுடைய அபிஷியல்ஸ் என்ன சொல்றார் அப்படின்னா, அவர் பெயர் வெளியிட மறுக்கிறார். இங்க பாருங்க, அமெரிக்கா பலஸ்தீனத்துல ஒரு நிலையான அரசாங்கத்தை ஆரம்பிப்பதற்கு அவர்கள் ரன் டே டு டே முயற்சி செய்கிறார்கள். அதற்கான நடவடிக்கைகளை ஜனவரியிலே முன்னாலேயே அவங்க ஆரம்பிச்சிரோம் நாங்க அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாம இந்த ப்ரொவிஷன் பல கட்டமைப்புகளால் ஆரம்பிக்கப்பட்டு ஜெனோசைடிக்கல் வார், the key provision of the phase 2 of the plan to end the genocidal war. அமெரிக்காவுடைய இந்த திட்டத்தின் மூலம் அங்குள்ள படுகொலைகளை நிறுத்த வேண்டும் என்பதில் ரொம்ப தெளிவாக இருப்பதாக அமெரிக்காவினுடைய அஃபீஷியல் தெரிவிக்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவுடைய திட்டம் பிடிக்கல யாருக்கு? நெத்தன்யாகுக்கு. அதையும் அவர் சொல்கிறார், ஒரு ஃப்ரிக்ஷன். அமெரிக்கா தலைமையிலான டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான இந்த படைகள் அமெரிக்கா தலைமையில்தான் இந்த அணியை அவர்கள் நிறுத்தப் போகிறார்கள். ட்ரம்ப் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு மிக முக்கியமாக பொருளாதார மேம்பாட்டு குழு, அதாவது எக்கனாமிக் ஃபோரம் ஒன்றை விரைவில் அவர் ஆரம்பிக்க போகிறார். இந்த பொருளாதார நிலைக்குழுவுக்கு காசாவை மேம்படுத்துவதற்கு த எக்கனாமிக் ஃபாரம் ஜனவரி 19 அதில் அவர்தான் தலைவராக இருப்பார். இந்த பொருளாதார உருவாக்க மண்டலம் மற்றும் காசா வளர்ச்சியில் அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் விவாதிக்கப்பட உள்ளது. இந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய என்விஷன்ஸ், அவர்களுடைய தொலைப்பார்வை என்னவென்றால், disarmament of Hamas and other Palestinians armed groups to be managed by the newly established technocratic government அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அமெரிக்காவினுடைய நோக்கம், அமெரிக்காவினுடைய இந்த டெக்னோக்ராட்ஸ் சீஸ்ஃபயர் படைகள் புதிய கோலியேஷன் என்ன செய்ய போறாங்க அப்படின்ட்டா, சேனல் 12 சொல்லுது, ஒன்றும் கிடையாது, அங்க ஆயுதங்களை முழுமையாக களைவது. அதாவது அந்த அமெரிக்கா சொல்லுது, ஒரு டிமிலிட்டரைசேஷன், ஆயுதம் இல்லாத பகுதியாக நாங்கள் மாற்றப் போகிறோம். இப்போ இதுதான் அவர்களுடைய நோக்கம். அதுக்கு ஹமாஸ் மட்டும் இல்லை, ஏனைய இஸ்லாமிய ஜிஹாது குரூப்புகள், அல் குஸ் படைகள் எல்லாமே ஆயுதத்தை கீழே வச்சிடணும். அவங்க யார்கிட்ட ஒப்படைப்பாங்க? ஏற்கனவே ஹமாஸ் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் ரெடிங்க, ஆனால் யார்கிட்ட கொடுக்கணும்? எங்களுடைய மக்கள் ஆளுகிற ஒரு ஆட்சி கையில் தான் நாங்கள் இராணுவத்தை ஆம்ஸை கொடுப்போமே தவிர, உலகில் நீங்கள் கொண்டு வந்த மற்ற கோலியேஷன் படைகள், அரபு படைகள்கிட்ட, அமெரிக்கா படைகள்கிட்ட நாங்கள் கொடுக்க மாட்டோம். இட்ஸ் அவர் ஓன் லேண்ட். வி ஹாவ் அ ரைட் டு ப்ரொடெக்ட் அவர் த பீப்புள். எங்களுக்குத்தான் எமது மக்களை காப்பாற்றுவதற்கு உரிமை இருக்கிறது என்று ஹமாஸ் சொல்லிச்சு. We should have a right to protect our people. We are so called the
என்ன சொல்றாங்க, we are doing the best for the land in the territory. ஏன்னா நாங்க போலீஸ், we should protect our people. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஏராளமான ஆன்டி சோசியல் எலமெண்ட் வைத்திருக்கிறார்கள். இப்ப புதிய ஆட்சி ஹமாஸ் மற்றும் பல்வேறு இயக்கங்கள் ஆயுதத்தை கைப்பற்ற நடவடிக்கைகள் தொடரும். இந்த நடவடிக்கையில இப்போ அமெரிக்கா ஹமாஸை டீமிலிட்டரைசேஷன், ஆயுதமற்ற பகுதியாக மாற்ற அமெரிக்கா திட்டமிடுவது என்ன நடக்கிறது இப்போ பார்க்க போறோம். இந்த திட்டம் தான் நமக்கு பல சந்தேகத்தை கொண்டு வருகிறது. இந்த திட்டத்தை தான் யூதர்களும் சொல்கிறார்கள். டீமிலிட்டரைசேஷன் என்பது ஹமாஸிடத்தில் நிராயுதபாணியாக மாற்றுவதும், ஹமாஸை காலப்போக்கில் உரு தெரியாமல் அழிப்பதும், ஹமாஸ் தலைவர்களை நல்லிணக்க நடவடிக்கையாக அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை செய்துவிட்டால் நீண்ட காலமாக அங்கே ஒரு யூத ராஜ்யம் வலியுறுத்தப்பட்டுவிடும். எதிர்ப்பதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன ஆகும்? இனி புதிய ஆயுத குழு உருவாக முடியாதல்லவா? அதுக்கடலை எல்லாத்தையும் நசுக்கிடலாமே. இந்த திட்டத்தினுடைய பின்னணியை பாருங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அமெரிக்காவுடைய அந்த திட்டம் இதுதாங்க இஸ்ரேலுடைய திட்டமும். நாம என்ன பண்ண போறோம்? மெதுவா அவர் எல்லாற்றையும் ஆயுதம் இல்லாமல் ஆக்கிட்டு அந்த இடத்துல டூரிஸ்ட் மண்டலத்தை கொண்டு வந்துடுறோம். அதே மாதிரி தன்னுடைய மருமகன் ஜெர்ரி குஷ்னர், ஸ்டேவ் விட்காஃப் போன்றவர்களை கொண்டு வந்து ரியல் எஸ்டேட் மண்டலமாக ஆக்கிடுறோம். ஹோட்டல்கள் எல்லாம் வைத்து இவனெல்லாம் வெளியேற்றிட்டு அதை முழுமையாக வருங்காலத்தில் அமெரிக்காவின் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம். யூதர்கள் கண்ட்ரோலில் கிடையாதுங்க, எங்க கண்ட்ரோல் அப்படிங்கிற திட்டம் தான். அது சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஈஜிப்ட், ஜோர்டான் இவங்களுடைய பிளஸ்ஸிங்கோட நடக்கிறது. அதில் தப்பில்லை. சரிங்க, இதுக்கெல்லாம் ஹமாஸ் முட்டாள்கள் இல்லை, அவங்களும் உணர்ந்திருக்கிறாங்க. இப்போ ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு இடையில ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர், சீனியர் ஹமாஸ் ஃபிகர் காலித் மெஷேல் ஒரு விஷயத்தை சொல்றார். அவர் ரொம்ப முக்கியமான ஆளு. காலித் மிஷேல் 68 வயசாச்சு. பல வருஷமா தேடிக்கிட்டு இருந்து காலி செய்வதற்கு காலித் மெஷேலை திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் தப்பி வருகிறார். அவர் கத்தரில் இருக்கும்போது அவரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்த காலித் மிஷேல் இப்போ தப்பிட்டாரு. அவர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க பாருங்க, தற்காலிக ஆயுத மௌனிப்பு மட்டுமே நிரந்தரமாக ஒருபோதும், தற்காலிகமாக நாங்கள் ஆயுதங்களை மட்டும் மௌனிப்பு செய்கிறோம், நிரந்தரமாக ஆயுதங்களை கீழே வைக்க என்னைக்கும் கிடையாது அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டார். It would be open to temporary freeze on its weapon, but not full disarmament. ஏதோ கொஞ்சம் வச்சிருப்போம், ஆனால் முழுமையாக நாங்கள் ஆயுதத்தை துறக்க போவதில்லை அப்படின்ட்டு ஹமாஸ் தெளிவாக சொல்லிட்டான். அப்போ அந்த போர் முடிவுக்கு வருமா? வராது. இப்போ என்ன நடக்க போகுது? அமெரிக்காவுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அல்ல, இஸ் ஷுட் பி இருக்கும் ஒரு டிபெண்டிங் மெக்கானிசமாக வரும்போது அமெரிக்காவுக்கு ஆயுதங்களை மௌனிக்காத பட்சத்தில் போர் மற்றைய கோலிஷன்களோடு நடக்கும், உயிரிழப்பு அதிகரிக்கும். இங்கே ஊருக்கு முந்திய கதையாக பாகிஸ்தான் தனது இராணுவ வீரர்கள் 4000 to 5000 வரை அனுப்புவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு இடையில நிதன்யாஹூ who expected to meet Trump வரக்கூடிய திங்கட்கிழமை அவர் ஒரு திட்டத்தை போட்டு அமெரிக்காவுக்கு போறான். எதுக்கு போறான் மனுஷன் அப்படின்னு பார்த்தா, அவர் என்ன சொல்றார்? நெதன்யாஹூ எதுக்கு செல்கிறார் என்றார், அபவுட் த ப்ரப்போசல் ஃபார் ஹமாஸ் டிசார்மெண்ட். நீ என்ன செய்வி எனக்கு தெரியாது, ஹமாஸுடைய ஆயுதத்தை காலி செய், இதுதான் முக்கியமான திட்டம் அப்படின்ட்டு சேனல் 12 சொல்லுது. அவங்கள்ட்ட கேட்டுவே இங்கே இந்த விஷயத்தை அரபுகளின் மூலம் தெளிவாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது சேனல் 12 அறிவிப்பு. அடுத்த ரிப்போர்ட் என்னன்னா, இப்போ இஸ்ரேலுடைய வயலேஷன் இப்போ கடந்த அக்டோபர் மாதம்
வந்தது. இந்த ஜியோ பேரடை, த ஃபியூச்சர் இன்டு ஜியோ பேரடை, அக்டோபருக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் 11 வாரமா இந்த போர் நிறுத்தம் அமல்ல இருக்கு. ஆனா இஸ்ரேல் என்ன செய்து? கண்டினியூ டு அட்டாக் காசா ஆன் நியர் டெய்லி பேசிஸ்ல அவங்க தாக்குறாங்க. சீஸ்ஃபயர் வந்த அப்புறம் கில்லிங் ஒரு 406 பலஸ்தீனியர்களும் பெரும்பான்மையான சிவிலியன்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சீஸ்ஃபயர் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகும் சிவிலியன்கள் கொல்லப்பட்டிருக்கிறதாக பலஸ்தீனியன் மினிஸ்ட்ரீஸ் ஆஃப் ஹெல்த் அறிவிக்கிறது. அதே சமயம் இஸ்ரேல் என்ன சொல்றாங்க? அவங்க கண்டினியூவா டு ரெஸ்ட்ரிக்ட் எசென்சியல் நியூட்ரிஷியஸ் ஃபுட் ஐட்டம்ஸ், அவங்களுக்கு தேவையான மீட்டு, அவங்களுக்கு தேவையான டயரி அண்ட் வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் நாங்கள் அனுப்புகிறேன்னு சொன்னாலும் அது அனுப்பப்படவில்லை என்பதுதான் உண்மை. 600 லாரிகளில் 150 லாரிகள் மட்டுமே செல்கிறது. கடந்த வியாழக்கிழமை நேற்று முன்தினம் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் கர்ட்ஸ் என்ன சொல்றார் அப்படின்னா, இஸ்ரேலுடைய ஃபோர்ஸ் வில் நெவர் லீவ் காசா, ஒருபோதும் காசாவை விட்டு வெளியேறாது. ஒரு 50% தான் இப்போ அவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க காசாவில். என்ன சொல்றான் மனுஷன் அப்படின்னு பார்த்தா, ஒருபோதும் நெவர், ஒருபோதும் காசாவை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம். மேலவா அப்படி அந்த செய்தி ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேல் கர்ட்ஸ் என்ன சொல்றார்? வில் நெவர் லீவ் காசா despite the ceasefire plan, the calling for Israel future full withdrawal. அப்ப அவன் எப்படி வெளியேறலன்னு சொன்ன பிறகு என்ன சரியா வரும்? சமாதானம் என்ன பேசினாங்க? முழுமையாக வெளியேறணும். இப்ப வெளியேற மாட்டேன்னு சொல்றானே. அமெரிக்காவுடைய சில விஷயங்கள் இஸ்ரேல் டிஸ்அக்ரி, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. இதனால 2 பேருக்குள்ள ஒரு உராய்தல் என்று சொன்னாலும், வாஷிங்டனுக்கும் டெல்லவியுக்கும் இடையிலே இந்த பீஸ் ப்ராசஸில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருப்பது அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளை அவர்கள் ஏற்க மறுப்பதாகவும் இஸ்ரேலுடைய சேனல் 12 சொல்கிறது. அதே சமயம் இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இஸ்ரேலை பொறுத்தவரை இந்த 2ஆம் கட்ட போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்வார்களா? இஸ்ரேல்ஸ் ஆர் ஹேவிங் தி செகண்ட் தாட் அபவுட் த காசா அக்ரிமெண்ட் அப்படிங்கிற கேள்விக்கு பேர் வெளியிடப்படாத யூஎஸ் அஃபீஷியல் டோல்டு தி மீடியா. அவர் என்ன சொல்றாருன்னா, முன்னாலேயே இந்த நடவடிக்கைகளை இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் ஆல்ரெடி டிஃபிகல்ட்டுங்க, ரொம்ப கஷ்டங்க. அது கஷ்டத்தில் தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இஸ்ரேல் அவங்க நடவடிக்கைகள் மேக் இட் ஈவன் ரொம்ப ஹார்டர், மறுபடியும் அவங்க ரொம்ப சிக்கலை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு மனசாட்சி உள்ள அமெரிக்காவினுடைய அஃபீஷியல் தெரிவிக்கிறார். இதற்கிடையில அமெரிக்க மத்திய கிழக்கு திட்டத்திற்கு தலைமை தாங்கும் மிக முக்கியமான ஒரு அதிகாரி ஜசீராவிடம் என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். இஸ்ரேல் தனது முழு திரும்பப் பெறுதல் மற்றும் காசாவில் ஒரு தொழில்நுட்ப பலஸ்தீனிய அரசாங்கத்தை நிறுவுதல், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆயுத விதிகள், எந்த விதமான எக்ஸ்டர்னல் பிரஷர் இல்லாமல் பின்பற்ற விரும்பவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். காசாவுடைய மற்ற பகுதியிலிருந்து பின்வாங்கும் எண்ணம் இஸ்ரேலுக்கு இல்லைங்க. பலஸ்தீனியர்களை கொள்வதற்கான சூழ்ச்சியின் சுதந்திரத்தை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சர்வதேச சக்தியை இஸ்ரேல் ஒருபோதும் அனுமதிக்காது என்று லெவி கூறினார். அவனை பொறுத்தவரை பலஸ்தீன மக்களை கொலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அந்த மக்களை இன அழிப்புக்கு உட்படுத்தணும். அது அல்லாமல் எந்த சமாதான பீஸும் இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளாதுங்க.
அப்படிங்கிறத லெவிங் என்கின்ற ஒரு மத்திய கிழக்கின் மிகச்சிறந்த அதிகாரி ஒருவர் சொல்கிறார். அதே சமயம் காசாவுக்குள் பலஸ்தீனிய சட்டப்பூர்வமான ஆட்சி இருக்கும் எண்ணம் அதற்கு கிடையாது. யாருக்கு? இஸ்ரேலுக்கு. அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இல்லாவிட்டால் அது நிலைத்திருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, காசாவில் எந்த ஒரு அரசும் வரக்கூடாது. இவன் என்ன நினைக்கிறான்னா, இஸ்ரேல் திரும்பி திரும்பி தாக்குதல் நடத்தி குண்டுகளை போட்டுக்கொண்டே இருக்கணும். இடையிடையே இவர்களுக்கு ஏதாவது பிச்சை காசு போடுற மாதிரி கொஞ்சம் சாப்பாடை கொடுத்துக்கணும். இதுக்கு இடையில பெத்லஹேம் மற்றும் ஜெருசலேம் பகுதியில் டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் தினத்தில் இஸ்ரேல் மிகப்பெரிய அளவிலான இடையூறுகளை யூத சியோனிச அரசு கிறிஸ்தவர்களுக்கு ஏற்பட்டதாக செய்திகள் வருகிறது. பெஞ்சமின் நெத்தானியாகுடைய அமெரிக்க பயணத்தின் மூலம் ஈரானுக்கு எதிரான போரை தூபம் போட மூட்டவே இவர் அங்கே சென்றிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. ஒரே நேரத்தில் ஈரானுடைய திட்டம் 3000த்திற்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி வீசுவதற்கு பயங்கர திட்டம் இருப்பதாகவும், ஒரு கால் அப்படி சென்றால் நிலை குலைந்து இஸ்ரேல் அழியும் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி செய்தால் ஒளியதான் காசாவின் முற்றுகை விவகாரத்தில் இஸ்ரேலை பின்வாங்கச் செய்ய முடியும் என ஈரான் நாட்டில் தற்போது மிக முக்கிய தலைமைகளின் பால் பேச்சு எழுகிறது. இதற்கிடையில பலஸ்தீனியர் மேற்கு கரையில் ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார். அவர் சாலை ஓரமாக நேற்று முன்தினம் 2 தினங்களுக்கு முன்பு வியாழக்கிழமை ரமல்லாவிற்கு வடக்கே உள்ள டெய்ர் ஜரீர் கிராமத்தின் அருகே அவர் தனது பிரேயரை சாலை ஓரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சாலையிலே யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் மண்டியிட்டு தொழுது கொண்டிருந்த ஒரு பலஸ்தீனியர் மீது அவருடைய முதுகில் துப்பாக்கியை மாட்டிக்கொண்டு இராணுவ வாகனத்தில் வந்த நபர் வேண்டுமென்றே அவருடைய காரை மோதவிடும் காட்சி இப்பொழுது வீடியோவில் பதிவாகியிருக்கிறது. வாகனம் மோதி அந்த வேகத்தில் இறைவனை தொழுது கொண்டிருந்த அந்த மனிதர் நிலை தடுமாறி கீழே விழுகிறார். அதன் பிறகு வாகனத்தில் இருந்து இறங்கிய நபர் கீழே விழுந்து கிடப்பவரை பார்த்து ஆக்ரோஷமாக கத்தி அந்த இடத்தை விட்டு வெளியேறுமாறு சைகை காட்டுகிறார். எந்த அளவிற்கு இவர்களுடைய கொடூரமான நிலை இருக்கிறது பாருங்க. ஆகவே இந்த போர் நிறுத்தம், இவ்வளவு செய்திகளை நான் சொல்லியிருக்கிறேன். அது சமாதானமா இல்லை சாத்வீகமா, அறமா, அஹிம்சையா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். ஈரானுடைய போர் யுக்தி வலுவடைந்து வருகிறது. அடுத்த தாக்குதல் எப்போது வேண்டாலும் ஆரம்பிக்கலாம். இதுதான் ஹமாஸ் அமெரிக்காவுடைய சீஸ்ஃபயர் ப்ரோக்ராம்ஸ். தற்போது ஈரான் கொதிநிலை, இஸ்ரேலுடைய வரம்பற்ற தாக்குதல் முடிவாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கின்றேன்.